Hi, hello friends. Welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஜிகர்தண்டா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எல்லாம் நினைப்பீங்க ஜிகர்தண்டா ரெசிபி ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும்னு. ஆனா இன்னைக்கு ஐஸ்கிரீம் இல்லாம எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பேரு பாதாம் பிசின். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே அவைலபிளா இருக்கும். இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸா ஒரு 5 பீஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட சின்ன பீஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதை ஒரு 4 hours ஊற வச்சுருங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் அது இருக்கட்டும். அது கொதிக்கிற கேப்பில் நம்ம சுகர் சிரப்புக்கு சீனி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு குழி கரண்டிக்கு 1.5 கரண்டி சீனி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்குள்ளே நம்மளோட பால் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா அது பொங்கி வருது. இப்போ வந்து நம்ம அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 minutes அப்படியே இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளோட சுகர் சிரப் வந்து இப்போ நான் வந்து இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும். இதை மாதிரி தேன் கலரில் வரும். இந்த மாதிரி பெரிய பெரிய பபிள்ஸ் வந்தால் தான் கரெக்டான ஸ்டேஜு. அது வரவும் நீங்கள் வந்து நம்ம சீனி அளந்த ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும், ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால் 4 minutes குக் ஆனதும் அந்த பாலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சுகர். அது உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தக்கன நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் கரைஞ்சப்பறம் அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள், சுகர் கரைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போது இந்த பால் சூடு ஆறுனதும் இதை மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அந்த பாலை ஊற்றிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது 2 minutes நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட மில்கி மிஸ்டோட இந்த க்ரீம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அவைலபிளாக இருக்கும். அது ஒரு 100 ml கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா 2 minutes பிளெண்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக பிளெண்ட் பண்ணாதீங்க, கரெக்டாக 2 minutes நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது நல்லா கூலிங்காக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட குடிக்கலாம். இப்போ ஒரு டம்ளரில் 2 ஸ்பூன் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க ஜிகர்தண்டாவை உள்ளே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களே கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.